வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம். இன்றைக்கி நம்ம கடாய் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இவ்வளோ நாளாக பார்த்துட்டு நம்ம இண்டாலியம் கடாய், அது கூடவே பார்த்திங்கன்னா இண்டாலியத்தில் சப்பாத்தி உருட்டுற மனை, இடி உரல், தோசைக்கல், புடி உள்ளது புடி இல்லாதது எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அது கூடவே நம்ம ட்ரை ப்ளையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரை ப்ளை கடாயுமே நம்ம சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயும் சேலுக்கு இருக்கான்ட்டு. இப்போ நம்ம இதுவுமே கொண்டு வந்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஆன்லைனில் விட நம்ம கம்மி விலையில் தான் கொடுக்குறோம். நீங்கள் குவாலிட்டியுமே நீங்கள் வாங்கி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல குவாலிட்டியான இருக்கும். அதே சமயத்தில் நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை அடி பிடிக்காது. நீங்கள் இது கேஸ் அடுப்புலையும் சமைக்கலாம். சாண்ட்விச் பாட்டம் இருக்கிறதால நீங்கள் இதை இண்டக்ஷன் அடுப்புலையுமே வச்சு நீங்கள் சமைக்கலாம். இப்போ நான் வெயிட் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். பெரிய சைஸ் கடாய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 கிலோ 176 கிராம் அளவுக்கு நமக்கு பெரிய கடாய் இருக்குது. சின்ன கடாயுமே நான் உங்களுக்கு வெயிட் வச்சு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 கிராம் அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு நீங்கள் இது சின்ன கடாயில் ஒரு 4 பேர் வரைக்கும் 5 பேர் வரைக்கும் நீங்கள் சாம்பாரோ காரக்குழம்போ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். பொரியல் சட்னி கூட பண்ணலாம். பெரிய சைஸில் 1 கிலோ அளவுக்கு நீங்கள் சிக்கன் சமைக்கிறதுக்கு கூட உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போதைக்கு நம்மக்கிட்ட இந்த 2 சைஸில் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். போக போக நம்ம நிறைய சைஸ் கொண்டு வரலாம். வேணுன்றவங்க பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட இண்டாலியம் கடாயுமே ரெகுலராக வச்சுருக்கோம். நீங்கள் அது வேணும்னாலும் வாங்கிக்கலாம்.